மரியாதை கொடுக்கறதுல வந்து அடிச்சுக்க முடியாது நம்ம நிம்மிய. குளிர்ச்சியா இருக்கு. மரியாதை வாழ்க்கைய ஓட மாட்டேங்குது. ஆனா பாருங்க இப்படிதான் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமா என் காது படவே பேசுற பத்தியா உன்கிட்ட. நான் வெளிப்படையா வளர்ந்துட்டாத்த. உங்களை மாதிரி சூதாகமா இருக்க தெரியல. என்ன பண்றது? அது சூதாகம் இல்லம்மா, அது சூதானம் சூதானம். சாரி அத்தை, கிராமர் மிஸ்டேக். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி அப்புறம் என்ன விஷயம்? எதுக்கு என்ன வந்து இது ஆன்லைன்ல வர சொன்ன? இல்லாத்த, நான் வேற இங்க சென்னையே மூணார் மாதிரி இருக்கான். தேவையில்லாம இந்த ஆபீஸ்காரனுங்க வேற மூணாருக்கு கூப்பிட்டு வந்து கோல்டு வந்து சிக்காயி ஒரே போராட்டமா போயிட்டு இருக்கு. நான் இருந்திருந்தா கசாயமாவது போட்டு கொடுத்துருப்பேனேமா. போட்டு குடுத்திருப்பீங்க, அதை யாரு குடிக்கிறது? இப்பதான் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நல்லது சொன்னாலே காலம் கிடையாது. அவஸ்தைப்பட்டாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். சரி சரி, விஷயத்துக்கு வா விஷயத்துக்கு வா. இல்லாத்த, நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் நம்மள ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு ஒரே அன்பு தொலை. அதனால சரி, இந்த மாதிரி வர்ச்சுவலா ஏதாவது 2-3 வீடியோ போட்டோம்னா வாட்சி கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்களேங்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி, ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் யார் அவங்க? என்ன கேட்டாங்க? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? குடும்ப ரகசியத்தை எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா சொல்றீங்களே, உங்களை வச்சு என்ன பண்றது? சரி சரி, ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். நம்ம மக்கள் வந்து நம்மள மிஸ் பண்றாங்க, அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக நம்ம இப்போ ஆன்லைன்ல வந்திருக்கோம். சரி சரி, ஓகே ஓகே, சரி ஆன்லைன்ல வந்து சரிம்மா, ஓகே புரிஞ்சு போச்சு. ஓகே அத்தை, நம்ம வந்து நிறைய மூளை யூஸ் பண்ணி கசக்கி புழிஞ்சி. நீ என்னைக்கு முதல்ல யூஸ் பண்ண? நாமோ சரி சரி சரி, சொல் 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 சொல், மேல் சொல் மேல் சொல். நீ ரொம்ப நாளா அப்படியே தானே வச்சிருக்கிற. அதை யூஸ் பண்ணனால உங்களை மாதிரி நல்ல மாமியாரா சூஸ் பண்ணி உங்க பையனை போய் கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படியே புல்ல இருக்குதுமா. சொல் சொல் சொல், மேல் சொல் மேல் சொல். அதாத்த, ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் நல்ல கான்செப்ட் ரீலா ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் வீடியோன்னு இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கான். நம்ம ஏதாவது பாட்டு இல்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து அதுக்கு நம்மளோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு ரியாக்ட் பண்ணா நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்காங்க தான், வேற ஒன்றும். ஓஹோ, இப்ப நீ ரியாக்ஷன் வீடியோ பாட்டுன்னு ஒண்ணு எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருதுமா. இந்த சமீபத்துல இந்த ராயன் ஒரு படத்துல வந்து வாட்டர் பேக்கெட்னு ஒரு பாட்டு வந்துச்சுதே. செமையா இருந்ததுமா அந்த பாட்டு. அதுவும் அந்த ஹீரோ அந்த பையன் செமையா இருந்தான்ல. ரொம்ப பிடிச்சதுமா அந்த பாட்டு எனக்கு. அவனுக்கு உங்க பையன் வயசு இருக்கட்டும்மா, என் பையனை அழகா இருக்கான்னு ரசிக்கிறல்ல, அந்த மாதிரி தான் ரசிச்சனியே, தப்பா நினைச்சுக்காத. மாமாவை வேணா அதே மாதிரி ஹேர் கட் பண்ணி சொக்கா போட்டு டான்ஸ் ஆட வைப்போமா? ஒரு நிமிஷம் இரு, மைண்ட் வாய்ஸ்ல திங்க் பண்ணி பாக்குறேன். சரி சொல்லுவாங்க, நமக்கு வேற வழி இல்ல, சொல்லு சொல்லு. சரி அத்தா, அந்த பாட்டே ப்ளே பண்ணிடலாமா? ப்ளே பண்ணலாமே. உன்னை இப்ப நான் பலார்னு அறிவேன், மூடினு வாங்கிக்கணும். ஏய், நீ அட்ரி செல்லும். என்ன அத்த, சாங் ஸ்டார்டிங்லயே பலார்னு அறைவேங்கிறான். அதெல்லாம் செல்லமா அறையுதுமா, செல்லமா அறையிறது. என்னன்னாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் இப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அத்த. எப்படி அறையறா? அவனும் 6 வாங்கிக்கிறான் பாரு. டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன? அடிக்கிறவன் கோபமா அடிக்கணும், அடி வாங்குறவன் வலியில துடிக்கணும். இப்ப பார்த்தல, அந்த பொண்ணு அடிச்சுது, அந்த பையன் சிரிச்சினே தானே வாங்கிக்கணும். அப்ப அது செல்ல அடி தானே. செல்லடி. நீ கூட வேணும்னா என் பையனை கூட்டிட்டு போய் அப்பப்போ 2 தட்டு தட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்றீங்க? ஆனா என் கண் முன்னாடி பண்ணிடாத, நம்ம மனசு தாய் பாசம் தாங்காது. நான் கூட உங்க வயசுல இருக்கும்போது உங்க மாமாவை அப்படி எப்படி செல்லமா தட்டி இருக்கிறேன்.
ஆனா என் மாமியார் கண்ணப்படாம பாத்துப்பேன். அதே பாலிசி நீயே ஃபாலோ பண்ணு. நம்ம வழி வழியா குடும்பமா நிறைய விஷயம் செய்யறோம்ல, இந்த விஷயத்தை சேர்த்துப்போம். கரெக்ட் அத்தை. சரி இதெல்லாம் சரி கொஞ்சம் வா பாட்டு பாப்போம் வழியா பண்றதுல இது ஒண்ணு மட்டும் தான் அத்தை ஈஸியா இருக்கு. அப்படின்ற. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும், அடுத்த விஷயம் வரும்போது உன்னை பிடிக்கிறேன் நான். நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கட்டாயா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கொட்டாயா. மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. ஏம்மா அந்த ஸ்டெப் வருதுல்ல, அத பையன் முன்னாடி அந்த பொண்ணு பின்னாடி ஆடுது. நீ யாரா ஆபீஸ் மீட்டிங் போயிட்டியா? நம்ம பையனும் வேலைக்கு போயிட்டானா? நானும் உங்க மாமாவும் இந்த ஸ்டெப் தாம்மா வீட்டுல ஆடின்னு இருந்தோம். செமையா இருந்தது. அவருக்கு ஏதோ கால் வலி இடுப்பு வலி எல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாரு. எப்படி டான்ஸ் ஆடி இருக்காரு? ஆமா, முட்டி வலிதான். நீ கேப் போட்டு விட்டா ஆட விட்டேன். என்ன உனக்கு பிரச்சனை? எப்படியா ஆடணும் நாங்க. இப்போ புருஷன் நீங்க அத்தை, அப்புறம் டாக்டர்னு எங்களை கூப்பிடாதீங்க அத்தை. ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிருக்காங்க அத்தை, செக்அப் போனாலே. சரி சரி ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் லைட் ஸ்டெப்ஸ் தான். பார்க்கறதுக்கு ஹெவி மாதிரி இருக்கும், ஆனா வந்து லைட்டா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத. இப்படி ஒரு நாட்டிய நர்த்தர ஒளி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு அத்தை. இந்த தெரிஞ்சிருந்தா பாட்டுக்கு அவங்க கூட ஆனது, இந்த பாட்டுக்கு இதுல நாட்டிய நர்த்தன ஒளி. இல்ல அத்தை, ஃபேமிலி டான்ஸ் டேக்கெல்லாம் உங்க மாமியாரை கூட்டுவா, உங்க அம்மாவை கூட்டுவான்னு ஒரே டார்ச்சர். நான் தான் சரி உங்களுக்கு டான்ஸ் ஆட வருமோ வராதோ, எது கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறது, நான் வர முடியாது சொல்லிட்டேன். இனிமே இங்க பாரு, என்ன கஷ்டப்படுத்துறதுல என்னம்மா இருக்குது? இதுல என்ன கஷ்டம் வேண்டி கிடக்குது? நான் என்ன டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? பாக்குறவன் கஷ்டப்படட்டும், நம்ம என்னது கஷ்டப்படுறது? என்ன கஷ்டப்படுத்த நீ நினைக்காத. பாக்குறவன் கஷ்டப்படுவான் நான் ஆடுறத பார்த்து. இன்னும் ஃபீலிங் ஆகாத, சும்மா கூட அப்செட் பண்ணாத. பாட்டு பாரு பாட்டு பாரு. துன்பம் நம்ம எடுத்துக்க கூடாது, எல்லாருக்கும் குத்துரும். அதான் அத்தை பாலிசி. அதேதான் கரெக்டா சொன்னம்மா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சு. காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி. இப்ப இந்த வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு வருதுல்ல, அந்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப அந்த ஹீரோயின் மாதிரியே நானும் வந்து கொஞ்சம் அப்படியே சபியா இருக்கேனா? சரி இருக்கேன், மூஞ்செல்லாம் அப்படி வைக்காத. இப்ப உங்க மாமா வந்து அந்த பாட்டை வந்து வாட்டர் பேக்கெட் மூஞ்சி பாடும்போது அப்படியே வந்து எங்க காலத்துல எல்லாம் அந்த வாட்டர் பேக்கெட் 1 ரூபா வாட்டர் பேக்கெட் கிடைக்கும். எங்க காலத்துலயும் வந்துச்சு அத்தை, இப்பதான் கிடைக்க மாட்டேங்குது. நீ சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ வாட்டர் பேக்கெட் கிடைக்கிறப்ப. நாங்களும் உங்களை மாதிரி இருந்தோம் அப்போ. அப்ப அந்த வாட்டர் பேக்கெட்டு மூஞ்சின்ன உடனே நம்ம மூஞ்சி, அந்த வாட்டர் பேக்கெட்டு, அந்த பொண்ணு, அப்படியே நாங்க சிங்க் ஆயிட்டோம். சூப்பர் அத்தை, வெரி குட். வேற லெவல்ல எழுதிருக்காமா பாட்டு, ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி வா வா வா, பாட்டு கண்டினியூ பண்ணுவா. என் மனசு ஒசுப்புறியே, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி. சனிக்கிழமை அதுவுமா மீனா போல ஆஞ்சிங்கிறா. இதுல கார்த்திகை ஆரம்பிச்சிருச்சுன்னு கொஞ்சம் படுத்துவீங்க இந்த மாசம் ஃபுல்லா. சரி சரி, ஆமா அப்படியே நீ நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுற மாதிரிதான். எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள சாப்பிடக்கூடாது, வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்க. அது ரொம்ப வருஷமா பழகிடுச்சா, நம்மளால விட முடியல. என்ன பண்றது? நீ வெளியே போய் சாப்பிட்டுக்கோ, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி வா வா, பாட்டை பார்ப்போம். இந்த வேற மீனை வேற நம்மள வேற ஞாபகப்படுத்தி. தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நீயா கியூல நின்னு வாங்கிட்டு வர? இப்பதாம்மா இவங்க எல்லாம் மாவு மிஷின்ல இருந்து போறத பார்த்த உடனே ஞாபகம் வருது. கோதுமை அரைக்க குடுத்தம்மா நானு மாவு மில்லுல, வாங்கவே மறந்து போயிட்டம்மா.
ஐயோ என்ன பண்றது இப்போ? சரி விடு, பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அதுதான் முக்கியம். மாவு தானே, வெயிட் பண்ணிட்டோம், அப்புறம் போய் வாங்கிக்கலாம் நம்ம. வா வா, பாட்டை கண்டினியூ பண்ணும். என்ன பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு, உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு, நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு. உன்னை பார்த்ததோ எனக்கு ஏறுது கிக்கு, நான் தானே மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு. சீனு போடவா நானும் சீலர போல, ஏ பல்ல பல்லன்னு ஜொலிக்கிறியே வார்னிச போல. ஏ சீன போடவா நானும் சீலர போல, ஏ பல்ல பல்லன்னு ஜொலிக்கிறியே வார்னிச போல. ஐயோ வார்னிச போல, ஏ வார்னிச போல. நீங்க கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்றீங்க அத்தை லைட்டா. அப்படியா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி சரி, பாட்டு பாரு பாட்டு பாரு. நீ என்னத்துக்கு என்னைய பாக்குற? நீ பாட்டு பாரு. எப்பயுமே நீ என்னவே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஜெனரலா இட் ஹேப்பன் அதர் வே அத்தை, for it to happen this way. என்னதுமா? ஒண்ணும் இல்ல அத்தை. அப்பப்ப ஏதோ இங்கிலீஷ்ல பேசுற, எனக்கு ஓரளவுக்கு தான் புரியுது. கியா போலே அம்மா போலே உன்னை தூக்கின்னு ஜாவ போலே, செல்ல குட்டி வடி வடி வாச்சா மேல. அச்சோ பாரு, சாதாரணமா படத்துல எல்லாம் இந்த ஹீரோயின் வந்து ஒல்லியா இருக்கும், ஹீரோ தூக்கின்னு போற மாதிரி காட்டுவாங்க. இந்த ஹீரோயின் பொண்ணு நல்லா பூசின மாதிரி, கொஞ்சம் என்ன மாதிரி இருக்குதுல்ல, அத தூக்குற மாதிரி காட்டியிருக்கான் பாரு இந்த படத்துல. எனக்கு அந்த விஷயம் தாமா இந்த பாட்டை லைக் பண்ணறதுக்கே வந்து இந்த ஃபவுண்டேஷனா சரி இல்ல, அதுதான் எனக்கு லைக் பண்ணறதுக்கு காரணமா இருந்ததுமா. கிரியேட் பண்ற ஐடியால எதுலயாச்சும் இருக்கீங்களா? என்னம்மா? இதையும் ரீக்ரியேட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? ரீக்ரியேட்னா இதே மாதிரி வீட்ல ஒருத்தர் இருக்காரே, அவரை வச்சு ஏதாவது ட்ரை பண்ற ஐடியால இருக்கீங்களான்னு கேக்குறேன். மாமாவா? வேணாம்மா, இந்த வயசுக்கு மேல அவரை கஷ்டப்படுத்த கூடாதுமா, பாவம், வேணாம். ஏதோ அந்த ஸ்டெப்புக்கு நம்ம முட்டில நீ கேப் போட்டு நாடிட்டோம். இடுப்பு கிடுப்பு புடிச்சிக்கிச்சுன்னா யாரு? நான் தான் டெய்லி உட்காந்து தைலம் தேய்க்கணும். லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. இதுக்காக அது வேணா வாங்கி போட்டு ஆடுங்க. என்னது உடையாம பாத்துக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேணாம், பாட்டுக்கு ஆசைப்பட்டு எமர்ஜென்சில போய் நிறுத்திச்சுன்னா என்ன பண்ணுறது? இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு நீ பாட்டு பாரு. மேல ஐயோ கஹா வாலே கிதர் வாலே காகோ எடுத்த பாடி பிலே தமக்கமா படுத்துக்கோ மைமா மேலே. உன் வாயில போட்டு மெல்லும் வீடா. அந்த அந்த ஸ்டெப், அந்த ஆட்டோ ஸ்டெப் வேணா ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அது முந்தின ஸ்டெப் எல்லாம் நமக்கு பாடி தாங்காதுமா. சரி, பாட்டு கண்டினியூ பண்ணு. மெல்லும் வீடா ஜருதாமா, ஐயோ ஹிந்தி இல்ல சொன்னா நான் பியாரு கருத்தாமா. சோ நாங்க எல்லாம் அந்த காலத்துல வெத்தலை சுண்ணாம்பு வச்சு பாக்கு வச்சு மடிச்சு மாமாக்கு லஞ்சு முடிச்சோடனே குத்துட்டு நானும் அதை போட்டுப்பேனா, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுமா இந்த சீன் பார்த்த உடனே. சரி சரி, போதும், உனக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது, அதெல்லாம் அந்த காலத்து ரொமான்ஸ். ஆமா அத்தை, அந்த காலத்து ரொமான்ஸ் தான். நான் ஒரு டப்பா எடுத்துட்டு காலை கிளம்பிடுறேன், உங்க பையன் ஒரு டப்பா எடுத்துட்டு காலை கிளம்பிடுறாரு. எங்க அத்தை லஞ்ச் சாப்பிட முடியுது? அந்த பரதேசி சண்டே ஆனா கூட வீட்டுல இருக்க மாட்டான் அத்தை, கிரிக்கெட் விளையாடுறேன்னு போயிடுறான். இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லி பரதேசி சொல்லு, பரதேசின்னு ஹிந்தில சொன்னேன், தமிழ்ல போய் திட்டுவேன் அத்தை. ஏன் முன்னாடி திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். நீ தனியா போய் அவன் என்ன வேணாலும் திட்டு, அம்மா அம்மா மனசு தாங்காது. அப்போ ஒரு நாள் வீட்டுல இருக்கலாம்ல அத்தை. கிரிக்கெட் போன காலத்துல கிரிக்கெட் தேவையா? நம்ம என்ன தோனியோடயா கம்பீட் பண்ணி விளையாட போறோம்?
சரி, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பிடிக்குமா கிரிக்கெட்டு. கிரிக்கெட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாசல்ல நின்றுவானுங்க சனி ஞாயிறு ஆச்சுன்னா. நான் வீட்டுக்குள்ள உட்காந்து படிடான்னா வீட்டுக்குள்ளதான் போறேம்மான்னு அப்படி போயிட்டு பின்வாசல் வழியா ஓடி போயிடுவான். அப்ப இருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா கிரிக்கெட்டு. கொஞ்சம் வாழ்த்தா அந்த மாதிரி கேடித்தனம் பண்ணுவாருன்னு சொல்ல வரீங்க அதானே? ஏடித்தனம்லாம் சொல்லாதம்மா, செல்ல பிள்ளைமா அது. அவன் இன்னும் அவங்க அப்பா வந்து அலோவ் பண்ணியிருந்தா இன்னைக்கு தோனி மாதிரி பெரிய பிளேயரா கூட வந்திருப்பான். அவங்க அப்பா படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம், என்னடா விளையாட்டுன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்ல நான் போய் உங்க பையன் ஆடின அழக பார்த்து நானே அவரை விட நல்லா ஆடுவாத்த. இஷ்டத்துக்கு பையனை விட்டு கொடுக்காம பேசலாத்த. யாரு கூட சும்மா அவனை compare ஏதாவது பண்ணி சொல்றது. பேசணும்னு ஒரு நியாயம் இருக்குல்ல. போமா. சும்மா என் பையனை ஏதாவது நீ சொல்லினே இருக்க. எனக்கு பிடிக்கல. ஏன் அத்தை? எங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டியும் தோணாதா நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லினே இருக்கீங்கன்னு? அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், அத பத்தி நான் பேச விரும்பல. గంగ చంద్రముఖిగా మారడం నే గమనించాను. తనని మామూలు స్థితికి கரெக்ட். ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரியே தேவையான கொஸ்டின்ஸ் எதுக்கும் ஆன்சர் பண்றது இல்ல, தேவையில்லாத எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றது அதானே? ஓகே, பாட்டு போடுவோமா? பண்ணலாம். பாட்டு அந்த பாட்டு முடிஞ்சிச்சே. இது இப்பதான் பீடா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, முடிஞ்சிச்சா? சரி இரு போடுவோம் திருப்பி. தாமா உன் வாயில போட்டு மேலும் பீடா ஜரு தாமா. ஐயோ ஹிந்தியில சொன்னா நான் பியாரு கரு தாமா, உன்னை பியாரு கரு தாமா. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறியே ஐயோ சைக்கிள்மா, இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம மாமாக்கா எனக்கும் உங்களெல்லாம் இப்ப இந்த லவ் மேரேஜ் அது இதுன்னு இருக்குது. எல்லாம் இந்த அரேஞ்சு மேரேஜ் தான். இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு கூட வந்து மாப்பிள்ளைய கூட்டின்னு வர மாட்டாங்க. போட்டோ பார்த்ததோட சரி, அவங்க அம்மா அப்பாலாம் தான் வந்து நிச்சயம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா நம்ம மாமா வந்து அப்பயே கொஞ்சம் ரொமான்டிக்ன்றதால என்ன பண்ணாரு, நிச்சயம் கல்யாணத்துக்கு நடுவுல என்னை வந்து நேர்ல ஒரு வாட்டியாவது பாக்கணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துன்னு வந்துட்டாரு. வந்துட்டு எங்க அம்மா கிட்ட என் ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லி கிளம்பி அவர் கூட சைக்கிள்ல இப்படிதான் ஃப்ரண்ட்ல உட்காந்துன்னு போனேன். ஐயோ செம மஜாவா இருந்தது. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இந்த பாட்டு பார்த்த உடனே. உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரியாதுமா, போமா. அத்தை, எனக்கு கண்டிப்பா புரியாது. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறதுக்கே நீங்க விட மாட்டீங்க, இதுல மாமாவா பார்க்க ஃப்ரெண்ட பார்க்க போறேன் போய் சொல்லிட்டு. சங்கூதுற வயசுல சங்கீதா இந்த பார், இந்த ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். பாட்டு பாரு. எது சொன்னாலும் அதுக்கு ஒரு கவுண்டர். தவள கொட்டாயா வாச்சால என்னோடைய மனச தொட்டாயா அல்லே கால்வா போல சாப்பிட்டு போயா மச்சவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன் உன் மடியில சாஞ்சு. ஐயோ நான் இதை சொன்னா நான் நீ வந்து என் பையன் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன், நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல சொல்லுங்க அத்தை, உங்க பையன் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாரு, மாமாவே 1000 டைம்ஸ் பெட்டர். சரி இப்ப அப்பா வந்து வேணா ட்ரைனிங் கொடுக்க சொல்லலாம் பையனுக்கு, கவலைப்படாத. உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் எஃபர்ட் வேணும். என்ன எல்லாம் உன் மாமாவே வா, நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் எஃபர்ட் வேணுமா. மூணாறுல இருக்கேன், நீங்க அக்கறையா போன் பண்ணி பேசுறீங்க. ஆமா, போன் பண்ணாலே போன் எடுக்க மாட்டாரு. அவன் ஏதோ ப்ராஜெக்ட் பார்ட்டின்னு போயிருக்கேன் அப்படின்னா. விளையாட போயிருக்காரு அத்தை உங்க பையன், ப்ராஜெக்ட் பார்ட்டியா? ப்ராஜெக்ட் பார்ட்டி சொன்னா என்கிட்ட. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, உன்கிட்ட சொன்னது உண்மையா என்கிட்ட சொன்னது உண்மையா? தாய் பாசமா இல்ல தாரம் பாசமா? எங்கேயோ ஒரு இடத்துல பொய் சொல்லிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல, இல்ல தாய் பாசமா தாரம் பாசமா தான் முக்கியம். அதெல்லாம் தேவையில்ல. ஒரு இடத்துல போயினா இன்னொரு இடத்துல உண்மை இருக்குல்ல. பாசிட்டிவா பாக்கணும், நீ தானே சொல்லுவ எதையுமே பாசிட்டிவா பாக்கணும் அத்தை, நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. நீ பாரு, அவன் ஒரு இடத்துல போய் சொல்லியிருக்கான் அப்படின்ற, நாம் வந்து அவன் ரெண்டுல ஒரு இடத்துல உண்மையை சொல்லியிருக்கானேன்றத நினைச்சு பெருமைப்பட்டுன்னு இருக்கேன். இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன் டாப்பா வருவான் பட்டிக்காட்டு ஜோசிய சொல்லிவிட்டார். நீங்க வேணா பாருங்க, அதெல்லாம் அவன் டாப்பா வருவான். நீங்க தண்ணி குடிங்க. உங்களை மாதிரி அம்மா இருக்க எந்த பையனையும் ஆசைக்க முடியாது அப்படின்ற.
சரி சரி, ஓகே ஓகே. உங்களை மாதிரி அம்மா இருக்கிறது. ம் பெருமையா இருக்குமா உங்க வாயில இருந்து அதை கேட்கறதுக்கு? சரி, இந்த பாட்டு சூப்பரா இருக்குது. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்ததுமா உன் கூட சேர்ந்து இந்த பாட்டு பார்த்தது. எனக்கு அப்படியே பழைய எனக்கு நினைவெல்லாம் அசை போட்டுட்டு நல்லா இருந்ததுமா. தெரிச்சலா தான் தெரிஞ்சிச்சு. பட் ஓகே, வாட் டு டு. வைத்தறிச்சல் இதுதான் உன்கிட்ட. சந்தோஷமா நான் ஒண்ணு சொல்லிடக்கூடாதே, உடனே இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன். அப்புறம் கேட்டா மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டேன்னுவேன். சத்த அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு கியூட்டா நீங்க இந்த ஸ்டெப் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த காலத்துல நான் என்ன ஆடுவேன் தெரியுமா டான்ஸ்? அடப்போமா. இப்பதான் கொஞ்சம் அப்படி இப்படி முட்டி எல்லாம் வலி வந்ததால அது எப்படி அந்த ஸ்டெப் ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க. எந்த ஸ்டெப்? ஆட்டோ ஸ்டெப். அதுவா? இப்படிதானே? அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, நம்ம முட்டி வலிக்கு அதுவுமா நம்மளால நின்றுலாம் ஆட முடியாது. ஆட்டோல குந்தினே ஆடினாங்க பாரு, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இது ஏதோ நீ என்ன சொன்னிய, ரீக்ரியேட். அது ரீக்ரியேட் பண்ணோம்னா நீ அந்த முந்தின தூக்குன ஸ்டெப் எல்லாம் முடியாது. இந்த ஆட்டோ ஸ்டெப் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். அதுவும் வாரம் 6 வாட்டி ஆட்டோல போறீங்க. அதனால ஆமா, என்ன பண்ணுது இப்பெல்லாம் மாமாவால வந்து பைக் கிக் பண்ணி ஓட்ட முடியறது இல்ல. அதனால ஆட்டோல தான் போக வேண்டியிருக்குது. ஆத்தாத்த மேடும் பள்ளமா இருக்குது, ரீக்ரியேட் பண்றேன்னு அப்புறம் மேல போய் இச்சிக்கு போறீங்க. எப்படியாவது வந்து என்னை எப்படியாவது மேல அனுப்பிடணும்னு பாக்குற நீயே. அந்த எதுவும் நடக்காது. நீங்க என்ன அத்த எல்லாத்தையும் என்னையே அட்டாக் பண்றீங்க? நான் என்ன அத்த பண்ணது? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அப்படியே மேல போனாலும் இந்த ஆனந்தபுரத்து வீடுன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா, பாத்திருக்கியா? அதுல வர மாதிரி வந்து உன்னை நோட் பண்ணினே இருப்பேன் நான். அப்பயும் விட மாட்டேன். அது எப்படியும் பண்றதானே, எனக்கு பழகிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி, போதும். என்ன வேலை இல்லையா உனக்கு ஆபீஸ்ல? போய் வேலையை பாரு போ. நான் வேற போய் அங்க மாவு கடையில மாவு மிஷின்ல வந்து கோதுமை மாவு கொடுத்தேன், அதை போய் வாங்கணும். நான் போய் கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் அதெல்லாம் சொல்லிட்டு போனோம். நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா யார் வருவா அதெல்லாம் பண்ணதுக்கு? அது எப்படி சொன்னு எனக்கு தெரியாது. நீ சொன்னா நான் அதை அப்படி பார்த்து நானும் சொல்லிடுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வேற ஏதாவது ரியாக்ஷன் வீடியோ பண்ணோம்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அடுத்த வாட்டி அந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ண ட்ரை பண்றோம். கொஞ்சம் லென்த்தா இருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்றேன். அடுத்த வாட்டி நான் வேற ஏதாவது ரியாக்ஷன் வீடியோ பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே அத்தை ஷேர் சப்ஸ்கிரைப் வரைக்கும் தான் அத்தை நீங்க சொல்றோம், எல்லாத்தையும் சொல்லுவேன் அத்தை. எது தெளிவா சொன்னாதானே எனக்கு தெரியும். முதல் வாட்டி இல்ல டைம் ஆச்சு, மாவு மிஷின்ல வெயிட் பண்ணுவாங்க. ஓகே சரிவா. உனக்கும் பாய். எல்லாருக்கும் நேயர்களுக்கெல்லாம் பாய். நேயர்கள்